இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சோண்டு மிக்சியில் சாப்பாடு போட்டு மெசிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறா, அவளால் சாப்பிட முடியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், மிக்சியில் போட்டு அரைச்சி தான் கொடுக்குறேன். மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக இவளுக்கு இன்றைக்கி சாப்பாடு தயிர் சாதம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள், தயிர் பால்லாம். அதனால் கொஞ்சமாக வந்து சாப்பிட எடுத்துகிட்டு அதில் தயிர் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நாங்கள் எப்போவுமே வீட்டில் தான் தயிர் ரெடி பண்ணுவோம். என்ன பண்ணுறது, கொஞ்சம் இன்றைக்கி கோல்டு டைம்ன்றதுனால தயிர் வந்து நாங்கள் பண்ணி வைக்கிறது இல்லை. இப்போ அதனால் வெளியில் வாங்கிக்கிறேன். கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு, கொஞ்சமாக உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் கொஞ்சமாக. அதனால் மதியானம் தான் கொஞ்சம் தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. இப்போ தான் கொஞ்சம் நாளாக சாப்பிட்றா. அதுவும் சரியாக சாப்பிட மாட்டேறா. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு. அதனால் ரன்னிங் நோஸும் இருக்குது. அதனால் அவள் சாப்பிட மாட்டேங்கிறான். இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் அவளுக்கு சாப்பாடு கொடுக்க. எடுத்தா பாருங்கள், எடுத்த கொஞ்சம் கட்டியாக வரும், கொஞ்சம் மெசிஞ்சிருக்கும். அந்த ஒரு டைப்பில் எடுத்து அவளுக்கு சாப்பிட அவ்வளோதான் கொடுக்குறது. ஏன்னா இதை ரொம்ப அரைச்சிட்டாலும், ஆனால் ரொம்ப அரைச்சிட்டாலும் சாப்பிடுவா. அவளுக்கு ஆனால் வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக ஆவரேஜாக அரைச்சி அவளுக்கு சாப்பிட கொடுக்குறது. இல்லைன்னா சாயந்தரம் அவள் அழுவா, திருப்பி அழுவா. இப்போ மதியானம் சாப்பாடு 12:30 மணிக்கு நான் கொடுக்குறேன். இதோட ஈவினிங் கொடுக்கும்போது அவள் அழுவா. இது நான் கொஞ்சமாக அரைச்சிட்டு கொடுத்தோன்னா அவளால் ஈஸியாகவும் முழுங்க முடியுது. ப்ளஸ் அவள் ஈவினிங்கும் வந்து சாப்பாடுக்காக அழமாட்டா. கொஞ்சோண்டு பால் கொடுப்பேன் ஈவினிங்கு. அதுக்கப்புறம் ஒரு 6 or 7 o'clock திருப்பியும் ஏதாச்சும் ஃபுட்டு கொடுப்பேன். இப்போ நான் இது இப்போதைக்கு அரைச்சி வச்சுருக்கேன், தூங்கிட்டு இருக்கா. அவள் எழுந்தோடனே அவளுக்கு இது கொடுப்பேன். நான் மதியானம் என்ன சாப்பிட போகிறேன்னா, கொஞ்சம் காலையில் நான் பசங்களுக்கு சாப்பாடு கட்டினதில் கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது. அந்த சாப்பாடையும் கொஞ்சம் எறா எடுத்து வச்சுருக்கேன். அம்மா செஞ்சாங்க எறா, அவங்க அம்மா கிட்டேருந்து கேட்டு வாங்கி வச்சுருக்கேன். அந்த எறா வந்து இப்போ நான் மதியானம் லஞ்சுக்கு அதுதான் எனக்கு. எறா கிரேவியும் ப்ளஸ்ஸு சாப்பாடும். நான் அம்மா என்னைக்காவது கிரேவி செய்யும் போது நான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து வச்சு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எப்படி அம்மா செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன், இருங்க எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா கிரேவியாக பண்ணியிருக்குறாங்க அம்மா. பாருங்கள், கிரேவியாக இருக்கும், எறா இருக்கும். இது நாங்கள் நைட்டு வாங்கிட்டு வந்தோம் கிரேவி ப்ரானு. அதனால காலையில் செஞ்சு இப்போ நாங்கள் சாப்பாடு லஞ்சுக்கு நான் இப்போ சாப்பிட போகிறேன். பசங்களுக்கு கொஞ்சம் கட்டிட்டு ரசம் கட்டி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு மட்டுன்றதுனால அம்மா ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் அவருக்கு வந்து கேன்டீன் இருக்குது, கேன்டீனில் கூட சாப்பிட்டுப்பார். சம்டைம்ஸு இயர்லியாக போயிட்டாருன்னா கேன்டீனில் சாப்பிட்டுப்பார். நான் எனக்காகன்றதுனால நான் எனக்கும் இது பாப்பாவுக்கும் அரைச்சிருக்கேன். இது கொடுக்கும் போது கொஞ்சம் பால் ஊற்றிப்பேன், இதில் சூடு பண்ணி பால் ஊற்றிப்பேன். ஏன்னா சில்லுன்னு ஆகிடுது. இப்போல்லாம் அவளுக்கு ரன்னிங் நோஸ் வேறு இருக்குது இப்போ கொஞ்சம் நாளாக. அதனால் வந்து அவளுக்கு மதியானம் சாப்பாடு சாப்பிடும் போது பாலும் கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிட்டு இதை பவுலில் மாற்றி அவளுக்கு கொடுத்துருவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாப்பாவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.